ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கள் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ரோஹன் மிஸ்டே தான் காட்டுறாங்க. நம்மளோட மிஸ்டே ரொம்ப கோவத்தோடய கீழே இறங்கி போயிட்டு இருக்கா. கீழே இறங்கி போகும்போது நம்மளோட ரோஹனும் போறான். அப்ப கதவு ரொம்ப சவுண்டா சாத்திடுறான் போல. அதனால நம்ம ராதிகா பாட்டி என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு யாராச்சும் வந்திருப்பாங்களோ, இல்ல நம்ம மிஸ்டே எதுவும் கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் பயந்துகிட்டே போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம மிஸ்டே இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஐயோ எங்கடா இப்ப நம்ம மிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே இறங்கிதான் வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ரோஹன் மிஸ்டே தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப கோவத்தோடய நீ என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கா, அவனை நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா, நீ என்னோடது சரியா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு லவ் இல்ல ஃபீலிங்ஸ் சொன்னா எப்படி உன்னால ஒத்துக்க முடியும், உன் பொய் சொல்ற, நீ என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னா எனக்கு உன் மேல ஒரு ஃபீலிங்ஸும் லவ்வும் இல்ல அப்படின்னு சொன்னா அதிக பாட்டையும் கீழே வந்துடுறாங்க. பார்த்தவங்க பயங்கரமான ஷாக்கு, என்னடா இவங்க ரெண்டு பேரும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டே சொல்றா, எனக்கு சுத்தமா உன் மேல லவ் இல்ல சரியா, எனக்கு வீரதான் பிடிச்சிருக்கு, நான் அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதுதான் உண்மை, என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஒன்னா தானே இருந்தோம், ஏன் மிஸ்டே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ லவ் இல்லை மட்டும் சொல்லாத, உனக்கு நல்லாவே இவன் மேல லவ் இருக்காது, நீ ஏன் இப்படி காட்டாம இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படி பயங்கரமான ஷாக்கு. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு மேல வந்துடுறாங்க. மேல அவங்க ரூமுக்கு போயிட்டு ஒரே அழுக, எங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. திரும்ப இந்த மாதிரி ஆகணும், இதுக்கு இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கணும், ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மோனியோட போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்தா அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம மோனி வந்துடுறாங்க. திரும்ப உட்காந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் கரெக்டா தாமா இருக்கும், நம்மளோட ஹிஸ்டரி ஒண்ணுமே இதான் ஆகல, இது எங்களுக்கு நடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா, நான் நந்தினியை ஒரு நாள் கூட என் மருமகளால் நான் ஏத்திக்கிட்டதே இல்லை, இன்னும் மட்டும்தான் நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன், என்னோட பரி என்ன தப்பு பண்ணா, பரி விமானோட பெட் தானே இருக்குமா, என்ன தப்பு பண்ண, அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவ உண்மையாதானே லவ் பண்ணா, இப்படியாமா அந்த பையன் விமான் மாதிரி இருக்காமா, விமான் மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கா ரோஹன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்கம்மா, என்ன நடந்தாலும் சரியாதான் இருக்கும், நம்ம மிஸ்டேக் பார்த்துதான் உங்களுக்கு தெரியுமே எவ்வளவு புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மிஸ்டேக் என்ன மாதிரிமா அப்படின்னா பண்ண மாட்டா, நீங்க நம்புங்க, நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, நீங்க நாள் சேர்ந்தாங்கன்னா அது அவங்க சேரணும்னு விதி இருக்கு, அவங்க சேர்ந்திருக்காங்க, என்ன நடக்கணுமோ அது நம்மளால முடிவெடுக்க முடியாதுமா, இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம்மளால எதுவுமே முடியாதுமா, எல்லாம் கடவுளோட கையிலதாம்மா இருக்கு, நம்ம என்னமா பண்ண முடியும், நீங்க கவலைப்படாதீங்கம்மா, என்ன நடந்தாலும் சரியாதாம்மா இருக்கும், இது உங்களோட மௌலிமா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஹக் பண்றாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ, அந்த மோனியோட போட்டோ கீழே விழுந்துருது. விழுந்தோடனே அவங்க பாக்குறாங்க. பார்த்தா நம்ம மோனியை காணோம். பார்த்துட்டு என்னடா மோனி காணாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே காலையில ஆயிடுது. ரோஹன் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்மளோட பறவை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரோஹன் கேட்கிறான், நேற்று நடந்தது நினைச்சு நீ இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கியா, ஏன் இப்படி நான் இருந்துட்டு இருக்கா, நான் தான் சாரி கேட்டேன்ல, ப்ளீஸ் மன்னிச்சிரு, இப்போ கோவத்துல இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹனோட கை மேல வைக்கிறா. கையா வச்சுட்டு நான் தான் புரிஞ்சு நடந்துக்கணும், இதுக்கப்புறம் நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன், உனக்கு எது கரெக்டா இருக்கும் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல, பட் இதுக்கப்புறம் நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன், கொஞ்சம் ஹேட் ஆகிற மாதிரி எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே புரியல. புரியாம தான் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு எந்திரிச்சு போகும்போது அவன் எந்திரிச்சு நான் கண்டிப்பா அவனை புரிஞ்சுக்கிறேன் ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேட் எடுத்துட்டு அவ போறா. இதை பாத்துறவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா எங்கேயும் கிளம்பி போயிடுறா. அப்புறம் நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டே அழகா கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஜிப்பு போட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸோட ஜிப் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் போட முடியல. அதுக்கப்புறம் அப்படியே போட ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ரோஹன் பின்னால இருந்து பார்த்துட்டு நம்ம மிஸ்டேக்கு போட்டு விடுறானா. இதை பார்த்தா மிஸ்டேக் ரொம்ப கோவம் வருது, எனக்கு கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கையை பின்னாடி இப்படியே மிஸ்டேக் கையை பிடிச்சிட்டு அப்படியே டைட்டா அவன் கையை பிடிச்சி அமுக்குறான். அவளுக்கு ரொம்பவே வலிக்கு, எனக்கு ஹர்ட் ஆகுது ரோஹன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா
கொஞ்சம் கூட இதே பண்ண மாட்டேங்கிறான், அப்படியே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கையை அழுத்திட்டு இருக்கா. நீ வந்துட்டு லவ் பண்ணுவ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டுட்டு போவியா? நீ எனக்கு மட்டும்தான் சொன்ன மிஸ்டேக், நீங்க யாரையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, என்ன ஒன்னோடுது, நான் உன்னை லவ்வே பண்ணல, அதுக்கப்புறம் என்ன ஒன்னோடுது, நான் அப்போ கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன், இப்போ நான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கேன், எனக்கு வந்துட்டு வீரை தான் பிடிச்சிருக்கு, ஐ லவ் வீர் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறான். அவனும் வந்துட்டு கோவத்தோடய வந்துட்டு போறான். இது வந்துட்டு ராதிகா பாட்டி பாத்துடுறாங்க. ஏதாவது வந்துட்டு நம்மளோட ராதிகா பாட்டி வந்துட்டு ரோஹன் கிட்ட தான் போறாங்க. போயிட்டு நீங்க வந்துட்டு பிஜிக்கு தான் இருக்கா, சரியா, நீ உன்னோட வீடு இல்ல, நீ நினைச்ச நேரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போறது, யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவத்தோட வந்துட்டு போயிடுறாங்க. நம்மளோட ரோஹனுக்கு ஒண்ணுமே புரியல, அவனுக்கு ஒரு கால் வருது, அவன் போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு ராதிகா பாட்டி ஏதாவது யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு அவன் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நடக்கவும் கூட, அது குணால் மாதிரி இருக்கா இவ, கண்டிப்பா வந்துட்டு என்னோட 2 பொண்ணுங்களும் தான் இதுல பாதிப்பாங்க, நான் இந்த மாதிரி விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட மிஸ்டர் வந்துட்டு என்ன பாட்டி சவுண்டா இருக்கே அப்படின்னு வந்து பாக்குறா. பார்த்தா வந்துட்டு பாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பாட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா, அப்ப வந்துட்டு இதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தியா, நீயும் வந்துட்டு லவ் பண்ணுவ, இங்க வந்துட்டு நம்ம பரிய லவ் பண்ணுவா, இது பாரு குணால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் வந்துட்டு பயங்கரமான ஷாக்கு, பாட்டி இதெல்லாம் பாத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நான் எல்லாமே பார்த்தேன் மிஸ்டி, நீங்க ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்க மிஸ்டி அப்படின்னு சொன்னா, பாட்டி நீங்க அறகுறையா தெரிஞ்சுட்டு இது பண்ணாதீங்க, என்னாச்சுன்னு நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்துட்டு வீடு வந்துட்டு திரும்ப வந்துட்டு லவ் பண்றேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதோட ஷாக்கிங்கான விஷயம் ஒண்ணு இருக்கு, நான் வந்துட்டு வீரோட பேரண்ட்ஸ் தான் என்னை வந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த கேஸையும் வாபஸ் வாங்கிட்டேன், இப்ப போதுமா, இதனாலதான் வந்துட்டு நேற்று ரோஹன் ரொம்ப கோவமா வந்துட்டு பேசிட்டு இருந்தேன், அதை நீங்க பார்த்துட்டு அறகுறையா பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம ரோஹன் வந்துட்டு என்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னான், நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் வீரை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி எனக்கு பிஹேவ் பண்ண, அதான் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம். இங்க பாருங்க பாட்டி, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, பரியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன வந்துட்டு லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து பரிய லவ் பண்ண வைப்பான் பாட்டி, நம்ம அவன் கண்டிப்பா லவ் பண்ணுவான், எவ்வளவு நம்ம பரி நல்ல பொண்ணு, கண்டிப்பா லவ் பண்ணுவான், நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பரியோட லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க பாட்டி அப்படின்னு சொன்ன. உண்மையை நம்ம சொல்ற, திரும்ப இந்த மாதிரி ஆயிராதுல்ல, நம்ம உங்க குணால் நந்தினி மொழி மாதிரி எதுவுமே ஆயிராதுல்லம்மா அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் ஆகாது பாட்டி, நீங்க பயப்படாதீங்க, அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன், அவங்க கல்யாணத்தை நம்ம சீக்கிரமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமேட்டு நம்ம ராதிகா பாட்டி தான் காட்டுறாங்க. ராதிகா பாட்டி வந்துட்டு கிச்சன்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு நம்ம ரோஹனும் வந்துடுறா. பாட்டி கோவப்பட்டு பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு, பாட்டி நீங்க என்ன அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா அப்படி பேசாம மட்டும் இருக்காதுங்க, நான் வந்து ஒரு சூடா வந்து இஞ்சி டீ போட்டு தரேன், நீங்க இதை குடிச்சா நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்கல்ல அப்படின்னு சொன்னா, சரி ஸ்ட்ராங்கா இஞ்சி போட்டு கொடு, அப்பதான் கோவம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ரோஹனும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கேக்குறாங்க, இங்க பாருப்பா மிஸ் பரி வந்துட்டு ரொம்பவே சாஃப்டான பொண்ணு, அவளுக்கு ஏதாச்சும் சின்னதா வந்து சொன்னாலும் அவ ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா, நீ பாத்துக்கோ அவளை அப்படின்னு சொன்னா, பாட்டி நான் தெரியாம கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சாரி கேட்டுட்டேன், இதுக்கப்புறமேட்டு அவங்க எப்பவுமே சந்தோஷமா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா, இதுதான்ப்பா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேவையான விஷயமே, இது இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க. மிஸ்டே வந்துட்டு டக்குன்னு பரி வரதை பார்த்துட்டு கால் வீருக்கு பண்ணி டக்குன்னு கட் பண்ணிடுறேன். அவளும் இங்கே கிளம்புற மாதிரி கிளம்புறா. அப்போ நம்ம வீர் கால் பண்றேன்னா, வீர் நான் வந்து மீட் பண்றேன், நம்ம சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றேன். நம்மளோட பரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன மிஸ்டே வீருக்குள்ள டின்னர் சாப்பிட போவியா அப்படின்னு கேட்டேன். ஆமா பரி, என்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், எனக்கும் வீருக்கும் திரும்ப லவ் வந்துருச்சு, ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கோம், அதான் வந்துட்டு டின்னர் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடிப்பாவி இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவன் வந்துட்டு சொல்லும் போது, இல்ல இது வந்துட்டு அந்த கேஸ் நடந்துச்சு இல்லையா, அப்போதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு லவ் திரும்ப கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சரி எங்களோட இருக்கட்டும், நீ என்ன சொல்லலாம் இல்லையா, ரோஹன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ வெயிட் பண்ணாதான் சீக்கிரம் சொல்லிடு அப்படின்னு சொன்னா, இந்த மிஸ்டேக் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதான் நான் சொல்லாம இருக்கேன், கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு சொன்னா, இங்க பாரு வெளியே பண்ணிட்டு என்னன்னு வச்சுக்கோ, வேற ஏதாச்சும் தூக்கிட்டு போயிடுவாளுங்க, சோ நீ சீக்கிரமாவே சொல்லிடு அப்படின்னு சொன்னா, சரி மிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளே இதுவா இருக்கா.
அப்புறமேட்டு நம்ம அண்ணன் தான் காட்டுறாங்க. நம்ம சீன் போடுற பாட்டி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்க அப்பா வந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க, நீங்க பாரு இந்த போட்டோவை அப்படின்னு சொன்னா, இந்த போட்டோ தட்டி விட்டு இங்க பாருங்க பாட்டி, நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு அப்புறமேட்டு இந்த கல்யாணம் கமிட்மெண்ட்லாம் எனக்கு இதுவே இல்லை அப்படின்னு சொன்னா, என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, அதான் வந்துட்டு பரி இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறமேட்டு நீ ஏன் வந்துட்டு பரி பின்னாடியே இருக்க, உன் லைஃப் நீ பாருப்பா அப்படின்னு சொன்னா, கேட்குற மாதிரி இதை யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். பார்த்தா வந்துட்டு நம்ம ராதிகா பாட்டி தான் வராங்க. ராதிகா பாட்டி உள்ள ரொம்ப இதுவா. அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டே காட்டுறாங்க. மிஸ்டே வந்துட்டு டாக்டர் கிட்ட உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப தலை சுத்தவா இருக்கு டாக்டர், இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொன்னா, நாங்க கொடுக்குற மாத்திரை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதிகா பாட்டி தான் காட்டுறாங்க. சீன் போற பாட்டி வந்துட்டு என்ன டென்ஷனா இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அதுவே நீ கேக்குற, நம்ம மிஸ்டர் கல்யாணம் திரும்ப வந்துட்டு வீரனா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னா நம்ம ராதிகா பாட்டி சொன்னதை கேட்டு சீன் போற பண்ணி பயங்கரமான ஷாக், அப்படியே வாயை குழந்துடுறாங்க. அப்புறமேட்டு யார் திரும்ப கிட்னாப் பண்ணாங்க, வீரோட அம்மா அப்பா தான் கிட்னாப் பண்ணிருக்காங்க. சரி விடு, இது வந்துட்டு சொன்னா ரைட்டு, ஆனா இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா, சரி நான் மிஸ்டி கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போற பாட்டியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரோஹனை தான் காட்டுறாங்க. ரோஹன் வந்து டெரஸ்ல இருப்பான் போல. நம்மளோட பரி வந்துட்டு பியரை எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு அவ கேக்குறான், நீ வேற ஒண்ணு இந்த மாதிரி டிஸ்டர்பா இருக்கு, இந்த மாதிரி பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ எப்பவும் சந்தோஷமா கலகலன்னு இருக்கணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்றான். அவன் வந்துட்டு நின்றுடுறான். நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு அப்பா அம்மா தான் என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு பிடிச்சவங்களும் எனக்காக யாரும் இல்லை போல, எல்லாம் என்னை விட்டு விட்டு போயிடுறாங்க எனக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் போல எல்லாம் கஷ்டம் 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 அப்படின்னு சொன்னா, அவ டக்குனு வந்துட்டு க்ளோஸா வந்துட்டு ரோஹனோட கண்ணத்துல கையை வச்சு, நீங்க பாரு ரோஹன், எதுக்கும் அழுகாத, உனக்காக நான் இருக்கேன், நீ எதுக்குமே அழுகாத அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். டக்குன்னு வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுறா. எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம் பார்த்துட்டு தான் இருக்கா, ஒளிஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்றா, ரோஹன் நான் ரொம்பவே லவ் பண்றேன் ரோஹன் அப்படின்னு சொன்னா, நம்மளோட ரோஹனுக்கு பயங்கரமான ஷாக். அப்படியே நம்ம எல்லாம் நினைச்சு பாக்குறான். மிஸ்டி வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா, அவன் ஏன் பால்கனி இது போனா, எதுக்கு வாங்க இந்த மாதிரி பேசினா, எதுக்காக வீடு கூட வந்துட்டு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் இதனாலதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். நம்மளோட பரியும் சொல்றா, நீ லவ் பண்ற ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒரு கண் அப்படி கலங்கிட்டு நம்மளோட பரியும் கேக்குறா. அவ வந்துட்டு, பரி நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, அந்த மாதிரி நான் நினைச்சு கூட பாக்கல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சாரி பரி நான் உன்னை லவ் பண்ணல, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே பரிக்கு அப்படி இடியை தூக்கி போட்ட மாதிரி ஆயுது மண்டையில. ரோஹனும் வந்துட்டு முன்னாடி போறான். நம்மளோட பரி வந்துட்டு ஓடி வந்துட்டு, நீ யாரை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ வேற லவ் பண்ண, ஆனா யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்துட்டு இருந்தாங்க, நான் வந்துட்டு எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லையா, என்கிட்ட காசு சரியா நல்லா இல்லையா, அதனால என்னை விட்டு போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட பருக்கு வந்து ரொம்ப அழுகையா இருக்கு. அவங்க விட்டு போயிட்டாங்களா, ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டா, அதான் என்கிட்ட காசு இல்லையா, பேக்ரவுண்ட் வீடு இல்லையா, எதுவும் இல்லையா அப்படின்னு சொன்னா, நம்ம பரிக்கு வந்து பயங்கரமான ஷாக்கா இருக்கு. நம்மளோட மிஸ்டேக் இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கு, அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு, இங்க பாரு ரோஹன், நான் வந்துட்டு உனக்காக எப்பவுமே வெயிட் பண்ணுவேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், எனக்கு கமிட்மெண்ட்ஸ்குள்ள போனது இல்லை, நான் உனக்காக எப்போ வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறா. இதோட இந்த டிராமாவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.